ஈரான் மீது 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறை இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக உள்ள ஈரான் அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேலும் உடனடியாக பதிலடி கொடுத்தது. இஸ்ரேலின் அணுசக்தி ரகசியங்களை ஈரான் திருடியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக ஈரானும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் ஈரான் மீது நேற்றிரவு மீண்டும் தாக்குதல் நடத்தியது. 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலின் போது தெஹ்ரானுக்கு தெற்கு பகுதியில் உள்ள அணுசக்தி மையம் அருகே வெடிகுண்டுகள் விழுந்து வெடித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. ஜெருசலேம், டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்ற பெயரில் 250க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் பல்வேறு கட்டங்கள் பலத்த சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதலை இஸ்ரேல் ராணுவமும் உறுதி செய்துள்ளது. டெல் அவீவில் உள்ள இஸ்ரேல் ராணுவ அமைச்சக தலைமையக கட்டடம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிர் சேதம் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அதே சமயம் ஈரானின் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதிலிருந்து விமானிகள் குறித்து தகவல் தெரியவில்லை என்றும் கூறியுள்ளது. ஆனால் 2 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக ஈரான் கூறியதை இஸ்ரேல் மறுத்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி ஏமன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் தாக்குதல் நடத்திய அதே சமயம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஏமனின் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.